வேதாகமும் உங்களில் ஊடுருவட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பழைய கால சுவிசேஷகர் ஜிப்சி ஸ்மித், நீங்கள் வேதாகமத்தை எத்தனை முறை வாசித்தீர்கள் என்பது அல்ல முக்கியம், வேதாகமம் எவ்வளவு ஆழமாக உங்களுக்குள் சென்று உங்களை மாற்றியுள்ளது என்பதே முக்கியம் என்று நாம் வேதாகமத்தை அணுகும் முறையை பற்றி ஒரு முக்கியமான உண்மையை கூறுகிறார். சகோதரி நான்சி சொல்கிறார்கள், நாம் விரும்பிய அளவுக்கு வேதாகமத்தை வாசிக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை மாற்றவில்லை எனில் அதனால் பெரிதாக பயனில்லை. யாக்கோபு எழுதின புத்தகத்தில், நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அடுத்த முறை நீங்கள் வேதாகமம் வாசிக்கும் போது நீங்கள் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பதை சிந்திக்க மறந்துவிடாதீர்கள். உங்கள் சிந்தனையை தொடங்க உதவும் சில கேள்விகளை உங்களுக்கு தருகிறேன். என் தற்போதைய சூழ்நிலைக்கு இந்த சத்தியம் எப்படி பொருந்துகிறது? இந்த உண்மையை பயன்படுத்த நான் எடுக்கக்கூடிய நடைமுறை நடவடிக்கை என்ன? என் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றப்பட வேண்டியுள்ளதா? நாம் வேதாகமத்துக்குள் செல்வது மட்டும் போதாது, தேவனுடைய வார்த்தை நமக்குள் ஊடுருவ வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, உமது வார்த்தையை வாசிப்பவர்களாக மட்டுமல்ல, அதன்படி வாழ்பவர்களாகவும் எங்களை மாற்றும். உமது வசனம் எங்கள் இருதயத்தில் ஊடுருவி எங்கள் சிந்தனையையும் எங்கள் நடத்தையையும் உமக்கு பிரியமானதாக மாற்ற வேண்டும். உமது வார்த்தையினால் மாற்றம் பெற்று உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கிற பிள்ளைகளாக வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த மெசேஜ் 13 ஆகஸ்ட் 2024 நான்சி டிமோஸ் வோல்கமுத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.